Hello friends, good morning everyone. வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று கொஞ்சம் டிமாண்டில் தான் இருந்தது. அதாவது இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் கொடுத்துருந்தது. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட ஒரு 95.50 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருந்து. இன்னைக்கு ஓவர் நைட் யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். அதாவது நமக்கு ஒரு 93 இருந்து 89 ஒரு $3 வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த சப்ளை டவுனுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ ஈரான் ட்ரம்ப் என்ன இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை கைவிட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இனிமேட் நிறைய பாசிட்டிவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எங்களுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ட்விட்டர்ல நியூஸஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயில் மறுபடியும் ஒரு சப்ளை கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு வார் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே அங்கேருந்து பெரிய அளவில் ஃபால் ஆகுது. ஒரு $3 இறங்கி அப்படியே நிற்கிதே தவிர அங்கேருந்து பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $5 $4 எல்லாம் வரல. ஸோ இப்போதைக்கு ஒரு $3 நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதாவது 8000. இப்போ எஸ்டர்டேல இந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பேரலல் சேனல் அப்சைடு பிரேக் அவுட் நடந்தால் ஒரு 9135 வரைக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ பிரேக் அவுட் நடந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நியூஸ் மூலயமா ஒரு $3 டவுன் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 பாயிண்டாச்சு டவுன் இருக்கும். மேபி அகைன் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் கண்டிஷன் தான். ஸோ நேற்று எப்படி நமக்கு இந்த லோ, அதாவது இந்த லோவும் இந்த ஹையும் நமக்கு பை சைடு அண்ட் செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்னு சொல்லி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு பை சைடு பிரேக் அவுட் நடந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருந்தது. பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைடு கொடுத்துருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் கண்டிஷன் தான். 8432 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 8194. இதையும் பிரேக் அவுட் பண்ணும். 8077 பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் ஒரு பெரிய செல்லிங். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பை சைடு அதே மாதிரி தான். இப்போ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ரெக்கவரி ஆனால் 8726 அகைன் கிராஸ் பண்ணால் 9135 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு க்ரூட் ஆயில் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ்ல நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு சப்ளை தான் கிடைச்சிருக்கு. 249.2ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அகைன் இந்த இடம் வந்தது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். பிரேக் அவுட் பாயிண்ட், செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 240.4. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கலாம். இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் 249.2 நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் நேற்று நம்ம எப்படி பார்த்துருந்தோம், ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன், இந்த நெக்லைனையும் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இடம் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆன இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க். இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடும். பட் இந்த மாதிரி நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ற இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம என்ன சொல்றது அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அவசரப்பட்டு இங்கெல்லாம் எடுத்துடக்கூடாது நம்ம. ஸோ க்ளோஸ் பண்ணி கிடைச்சிருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைன்னா அகைன் 1,53,721 சேம் நெக்லைனுக்கு வந்தாலும் நமக்கு இங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கோல்டு நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு $10 மட்டும் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கனால மேபி சீக்கிரமா லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் இறங்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சில்வர். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். இப்போ இந்த இடத்துல நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,53,000. சாரி, சில்வர் 2,48,000. அதாவது நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சு, செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ 2,48,696ங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில். ஓகேங்களா? கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதோட நெக்லைன் இந்த பேட்டர்னோட
அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் உங்கள் முன்னாடி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்களும் ட்ரா பண்ணுங்கள். நான் வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில், ஓகேங்களா. ஸோ நான் எப்படி ட்ரா பண்ண பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 விக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேண்டிலோட 2 ஜாயினையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா. ஸோ இதையும் தாண்டி நமக்கு வந்து கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா செல்லிங் சைடு, இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக காப்பர் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டர்னுங்கிறத இப்படி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கூடாயில பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வாலட்டிலிட்டி இருக்கு. அதாவது 8194 வந்தால் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் செல்லிங், இல்லைன்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் வர மாதிரி இருக்கும் க்ரூடாயில பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் செல் சைடு அண்ட் பை சைடு பிரேக் அவுட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 8432ங்கிறது செல் சைடு பிரேக் அவுட், அதே மாதிரி 8726ங்கிறது பை சைடு பிரேக் அவுட், ஓகேங்களா. ஓகே, ஸோ எம்சிஎக்ஸ்ல கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நேச்சுரல் கேஸ் 240.4 பிரேக் அவுட் பண்ணால் செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து பாசிட்டிவ் தான். இப்போ எதுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ், அதாவது க்ரூட் ஆயிலுக்கு வந்து சப்ளை, அதே மாதிரி ஸ்டாக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ். பட் கிஃப்டி நிஃப்டி வந்து பெரிய அளவில் வந்து பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகலையே, வெறும் 43 பாயிண்ட்ஸ் மட்டும் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஆயிருக்கனால நெக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு, பார்க்கலாம். ஏன்னா நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப் கொடுத்துருக்கிற இந்த நியூஸ்ல கண்டிப்பாக கிஃப்டி நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் ஆச்சு மேலே ஓப்பன் ஆயிருக்க வேண்டியது. பட் ஓப்பனிங் வந்து அந்த மாதிரி வந்து நடக்கலை. இப்போதைக்கு வந்து -51 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. பட் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நேற்று ஈவினிங் வீடியோலாம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை போய் வாட்ச் பண்ணுங்க, ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். இது கண்டினியூ ஆனது ஒரு 150 பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆனது அப்படின்னா ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு வாலட்டிலிட்டி எடுத்தோ, இல்லை அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் புஷ் பண்ணி ஒரு 80 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைடு போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, கிஃப்டி நிஃப்டியும் ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு இண்டெக்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் பக்கம் இப்போதைக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் சைட் ப்ரெஷர் வந்து இருக்கும், காலையில் இல்லாமலாம் இருக்காது. அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனாதான் நமக்கு வந்து பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி எல்லாம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடையாது, அதாவது மார்னிங் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிஃப்டிக்கான நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங்லாம் 24,074. ஸோ இந்த இடம் வந்துட்டு 2-5 or 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் வந்து புஷ் பண்ணி மேலே வர மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து கீழே தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூ. ஸோ ஏடிஆர் வேல்யூ விப்ராலாம் 4.85% டவுன் ஆயிருக்கு. நேற்று வந்து பைபேக் ஷேர் 15,000 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான், கொஞ்சம் பாசிட்டிவ் வந்திருக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட் Q4ஓட ப்ராஃபிட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா 4.85% செல்லிங் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பரவாயில்ல, ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ரிலையன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு, ஓகேங்களா. இந்த நியூஸ் பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் மார்னிங்கில் இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு கிஃப்டி நிஃப்டியும் கொஞ்சம் நமக்கு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு, ஒரு 50 பாயிண்ட்டு. எம்எஸ்சி நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இதை ஒரு இடம் பார்த்துக்கோங்க. எம்எஸ்சி கிஃப்டி நிஃப்டியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏடிஆர் வேல்யூஸும் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் மார்னிங் டைமில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.